ஹலோ, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்பேஸை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் ஸ்பேஸ் டார்க்காக இருக்குன்னு நம்ம இப்போ பார்ப்போம். எர்த்லேருந்து சன்னை பார்க்கும்போது சன் எல்லோ கலரில் தெரியும். அதே நீங்கள் ஸ்பேஸ்லேருந்து சன்னை பார்க்கும்போது ஒயிட் கலரில் தெரியும். ஏன்னா எர்த்தில் அட்மாஸ்ஃபியர் இருக்குது, ஆனால் ஸ்பேஸில் இல்லை. அட்மாஸ்ஃபியர் இருந்தால் தான் சன்னோட லைட் ஸ்கேட்டர் ஆகும். அதனால நம்மளுக்கு சன் எல்லோவாகவும் அப்புறமேலு ஸ்கை ப்ளூவாகவும் தெரியுது. ஸ்பேஸில் ஸ்கேட்டரிங் நடக்காததுனால சன் ஒயிட்டாகவும் மற்ற எல்லா இடமும் பிளாக்காகவும் இருக்கும். ஸ்பேஸ் எம்டியாக இல்லையா? நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்ருப்போம், ஸ்பேஸ் எம்டியாக இருக்குன்னு தானே நினச்சிட்ருப்போம். ஆனால் அது இல்லை. கண்ணுக்கு தெரியாத நிறைய கேஸு, டஸ்ட்டு அதெல்லாம் இருக்கும். அதனால் ஸ்பேஸ் எம்டி கிடையாது. அப்புறமேலு ஸ்பேஸில் ரேடியேஷன் இருக்கும். அதாவது நம்ம சன்லேருந்து வர ரேடியேஷனு, அப்புறமேலு மற்ற ஸ்டார்ஸ்லேருந்து வர ரேடியேஷன் அதெல்லாம் இருக்கும். அது ஆஸ்ட்ரோநாட்ஸுக்கு டேஞ்சரஸ். இந்த யூனிவர்ஸ்லேயே அதிகமாக இருக்கிறது ஹைட்ரஜன், அப்புறமேலு செகண்டாக ஹீலியம். இப்போ நம்ம ஸ்பேஸோட டெம்பரேச்சர் பார்ப்போம். சன்னை ஃபேஸ் பண்ணியிருக்கிற சைட்ஸ்லாம் ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அதே சன்னை ஃபேஸ் பண்ணாத அதர் சைட்ஸ் கொஞ்சம் கோல்டாக இருக்கும். நம்மளோட ஸ்பேஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்ப்போம். நம்ம ஏர்த்துலேருந்து 100 கிலோமீட்டர்ஸ் மேலே போனால் அங்கே அட்மாஸ்ஃபியரே இருக்காது. ஸோ அங்கேருந்து தான் ஸ்பேஸ் ஸ்டார்ட் ஆகுது. அட்மாஸ்ஃபியர் முடிஞ்சு ஸ்பேஸ் ஆரம்பிக்கிறத டிவைட் பண்ணுறது தான் கர்மன் லைன். நம்ம ஸ்பேஸுக்கு ஒரு சென்டரே இல்லை. ஏன்னா ஒரு கேலக்சியை விட்டு இன்னொரு கேலக்சி தள்ளி போய்கிட்டே இருக்கும். ஸ்பேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது. அதுக்கு நோ சென்டர். நம்ம ஸ்பேஸுக்கு சேட்டலைட்ஸ் அனுப்புகிறோம்ல, அந்த சேட்டலைட்ஸ் மிஷின் தானே. அதனால் கொஞ்ச நாள் வரைக்கும் தான் ஒர்க் ஆகும். அப்புறமேல் ஒர்க் ஆகி முடித்ததுக்கு அப்புறமேலு அதை அதுக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் ஃபியூவில் வச்சு அதோட ஏர்த்தோட ஹையர் ஆர்பிட்டுக்கு அதை புஷ் பண்ணிடுவாங்க. அப்போ தான் ஃபங்க்ஷன் ஆகிற சேட்டலைட்டோட ஃபங்க்ஷன் ஆகாத சேட்டலைட் மோதாது. நாசா ஆல்பர்ட் 1ங்கிற மங்கியை 1948 ஸ்பேஸுக்கு அனுப்பிச்சாங்க. இதோட சேர்த்து 32 மங்கீஸ் ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்திருக்கு. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் திரும்ப மீட் பண்ணுறேன். பாய்.